Good morning, dear students. Today we are going to learn the supplementary reading. The three questions written by Leo Tolstoy. The three questions written by Leo Tolstoy. Already we saw about the section 1 in the last class. The section 1 deals with a king. A king. The king had three questions in his mind and he know the answer for the three questions. So he announced, he proclaimed throughout his kingdom. Landmen came, but they deal with different various answer for the three questions. But the king not satisfied with their answers, not satisfied with the various answers of the landman. So he didn't revert to any landman, but still he have the three questions. At the time he remembered a hermit for his wisdom, so he decided to meet the hermit. So he went to the wood because the hermit was live in a wood, and at a distance he stopped his gods, his safeguards, and he also get down from his horse and he wore simple clothes like an ordinary woman and went to meet the hermit. There, the hermit was doing some work, digging the ground. He met the king, and the king answered, asked the question, the three questions, but the hermit didn't answer still the evening time. The king approached him many times for the three questions and to be answered, but the hermit didn't answer still the evening. At last, the king asked, if you answer or otherwise, I will go to my home. At that time, a wounded woman came to him. At the last time, the wounded man came to him. That ends the section 1. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு சப்ளிமெண்டரி ரீடிங்கில் த த்ரீ கொஸ்டின்ஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். செக்ஷன் 1 நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிங் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் அவர் மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவர் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கிங்டம் அவருடைய ராஜ்யம் முழுவதும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த 3 கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஐ வில் ரிவார்ட், நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வெகுமதி மற்றும் பரிசுகள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. நிறைய மனிதர்கள் வராங்க, வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறாங்க. எந்த ஆன்சர்லேயுமே அவருக்கு திருப்தி ஏற்படுறது. ஒருத்தர் மியூசிஷியன் அப்படிங்காங்க, ஒருத்தர் வார் அஃபேர்ஸ் அப்படிங்காங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க வைஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கவுன்சில் அப்படிங்காங்க. எந்த கொஸ்டின்லையுமே அவருக்கு தேவையான ஆன்சர் கிடைச்ச மாதிரி இல்லை, அவருக்கு திருப்தி இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்குமே ரிவார்ட் பண்ணலை, என்னோடய கொஸ்டினுக்கு யாருமே சரியாக ஆன்சர் பண்ணல அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அவரோட மனசில் அந்த 3 கொஸ்டினுக்கு எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. உடனே அந்த டைமில் தான் அவருக்கு ஒரு ஹெர்மிட் ஞாபகம் வருது. அவர் ஒரு காட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய ஒரு ஹெர்மிட், நல்ல அறிவார்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது அவர் தூரத்துலேயே அவரோட பாடி கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, நிப்பாட்டிடுறாரு. இதை தாண்டி நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு அவருமே அவர் ஹார்ஸ்லேருந்து இறங்கி சிம்பிள் கிளாத்ஸ், ரொம்ப எளிமையான ட்ரெஸ்ஸை ஒர்க் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹெர்மிட்டை மீட் பண்ண போகிறாரு. அங்கே ஹெர்மிட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம், அவர் வந்து அந்த நிலத்தை தோண்டி கொண்டு இருந்தார். உனக்கு கிங் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய தடவை இந்த கொஸ்டின்ஸை கேட்காரு. இந்த 3 கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், அதுக்காக நான் உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணி கிங்கும் சேர்ந்து என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தை தோண்டி கொண்டு இருக்கிறார். கடைசியாக சாயங்காலம் வரைக்கும் பார்க்காரு, அந்த ஹெர்மிட் வந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. உடனே சாயங்காலம் கேட்காரு, இஃப் யூ கேன் கிவ் மீ நன் டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க, நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற டைமில் என்ன ஆகுது, ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங், யாரோ ஒருத்தர் ஓடி வர்றாங்க அப்படிங்கிறத
நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். டுடே we are going to deal with the section 2. Yeah. Section 2. Turn to page number 87 in your book. Page number 87. The king turned round and saw a weird man come running out of the wood. The man held his hands pressed against his stomach, and blood was flowing from under them. When he reached the king, he fell fainting on the ground, moaning feebly. The king and the hermit unfastened the man's clothing. There was a large wound in his stomach. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had, but the blood would not stop flowing. And the king again and again removed the bandage soaked with warm blood and washed and rebandaged the wound. When at last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. The king brought fresh water and gave it to him. Meanwhile, the sun had set and it had become cool. So the king, with the hermit's help, carried the wounded man into the hut and laid him on the bed. Lying on the bed, the man closed his eyes and was quiet. But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the summer night. உனக்கு இங்கே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கார். லாஸ்ட் டைமில் பார்த்தோம் த சன் வந்து செட் சிங் பிஹைண்ட் த ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம். சூரியன் வந்து மறைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. உடனே வரும் கொஸ்டின் ஆன்சர் கேட்கலன்னு அந்த ஹெல்மெட்டை கேட்காது. நீங்கள் சொல்லணும்னா பரவாயில்ல சொல்லிடுங்க, நான் என்ன பண்ணுறேன் கிளம்புறேன் அப்படிங்கிறது. அப்போ தான் இந்த wounded man வந்து வராங்க. The king turned round and saw a bearded man come running out of the wound. உடனே கிங் திரும்பி பார்க்கார். பியர்டு மேன், பியர்டு அப்படிங்கிறது தாடி வைத்திருக்காரு. கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த வுட், அந்த காட்டுக்குலேருந்து இவங்களை நோக்கி ஒரு பியர்டு மேன் வர்றார். த மேன் ஹெல்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ப்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் பிளட் வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அண்டர் டம். அவர் கையை வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் அழுத்தி பிடித்து கொண்டே வருகிறாரு. அதுலேருந்து என்னது ஃப்ளோ ஆகுது? பிளட் வாஸ் ஃப்ளோயிங் அண்டர் டம். When he reached the king, he felt fainting on the ground, moaning feebly. அவர் கிங் பக்கத்தில் ரீச் ஆனவொடனே என்ன பண்ணுறாரு? ஃபெயிண்டிங் ஆன் த கிரவுண்ட், மயங்கி கீழே விழுகிறார். ஃபெயிண்டிங் ஆன் த கிரவுண்ட், மோர்னிங் ஃபீப்லி, முணங்கி கொண்டே விழுகிறார். வாயில் ஏதோ முணங்கி கொண்டே நினைவு இல்லாமல் விழுற மாதிரி. த கிங் அண்ட் த ஹெர்மிட் அன்ஃபாஸ்டன் த மேன்ஸ் கிளாத்திங். உடனே இவரை பார்த்தோன்னே அந்த கிங்கும் அந்த ஹெர்மிட்டும் என்ன பண்ணுறாங்க? அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க? அன்ஃபாஸ்டன் த மேன்ஸ் கிளாத்திங், அவரோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அன்ஃபாஸ்டன் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை ஆடையை களைதல். தெர் வாஸ் எ லார்ஜ் wound in his stomach. அவருடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காயம், wound அப்படிங்கிறது காயம் இருக்கிறது. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. கிங் என்ன பண்ணுறாரு? உடனே அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சுக்கிட்டோம் பேண்டேஜ் பண்ணுறாரு அந்த woundக்கு. வித் ஹிஸ் handkerchief, அவருடைய handkerchief வச்சுக்கிறார். அண்ட் த டவல் த ஹெர்மிட் ஹேட், அதுபோக அந்த ஹெர்மிட்டும் கையில் ஒரு டவல் வச்சுக்கிறார். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க? அவருடைய wound பேண்டேஜ் பண்ணுறாங்க. பட் த blood would not stop flowing and the king again and again removed the bandage soaked with warm blood and washed and rebandaged the wound. ஆனால் அந்த ரத்தம் வந்து நிற்கவே இல்லை. இவங்க எவ்வளோ தான் பேண்டேஜ் பண்ணாலும் அந்த blood வந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் அந்த கெட்ட மறுபடியும் அதை நல்லா துணியை நல்லா வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? பேண்டேஜ் இப்படி மறுபடியும் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. When at last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. கடைசியில் அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் பேண்டேஜை மாற்றி பண்ணோன்னே கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த பிளட் வந்து சீஸ் அப்படிங்கிறது நிற்கிறது. த மேன் ரிவைவ்ட் அப்படின்னா காப்பாற்றப்படுகிறார், ரிவைவ் ஆகிட்டார். ஆஸ்ட் ஃபார் சம்திங் டு ட்ரிங்க், அந்த மனிதர் காயப்பட்ட மனிதர்கள் அவர் வந்து ஏதாவது ட்ரிங்க் பண்ண எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். த கிங் brought fresh water and gave it to him. உடனே கிங் என்ன பண்ணுறாரு? அந்த ஹெர்மிட் இடத்துல இருந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், குடி தண்ணீர் எடுத்து கொடுக்காங்க. Meanwhile the sun had set
and it had become cool. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஈவினிங் டைம் வந்துங்கிறது இப்போ அது நேரம் கடந்து நைட் டைமும் மாறிக்கொண்டிருக்கிறது. த சன் ஹேட் செட், சூரியன் சுத்தமாக மறைந்து விட்டது. அண்ட் இட் ஹேட் பிகம் கூல், உடனே சூரியன் மறைந்து விட்டோம்னா அந்த பகுதி வந்து அது கூலாக மாறுகிறது. ஸோ த கிங் வித் த ஹெர்மிட்ஸ் ஹெல்ப் கேரிட் த wounded மேன் இன் டு த ஹட் அண்ட் லேட் ஹிம் ஆன் த பெட். கிங் என்ன பண்ணுறது, அந்த காயப்பட்ட மனிதரை வித் த ஹெல்ப் ஆஃப் ஹெர்மிட், அந்த ஹெர்மிட் வந்து அவரோட உதவியோட கொண்டு போய் லையிங் அந்த பெட், அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பெட்டில் அவரை படுக்க வைக்காங்க. லையிங் ஆன் த பெட் த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட். பட் த கிங் வாஸ் ஸோ டயர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒர்க் and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the summer night. அந்த காயப்பட்ட மனிதர் என்ன படுக்கையில் படுத்தோன்னே க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட், தன் கண்களை மூடி அமைதியாக படுத்து விடுகிறார். த கிங் வாஸ் ஸோ டயர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஃப்ரம் த ஒர்க் ஹி ஹேட் டன். கிங் என்ன இருக்கார், டயர்டாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே பகல் அந்த கிரவுண்டை வந்து டிக் பண்ணிட்டு இருந்தாங்க, டக்கிங் த கிரவுண்ட். ஸோ ஹி ஹேட் டன் தட் க்ரௌச் டவுன் த ட்ரெஸ்கோல்டு அப்படிங்கிறது அந்த வீட்டு வாசல் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க கிளாஸரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்கோல்டு டோர் ஸ்டெப் என்ட்ரன்ஸ், இந்த வீட்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அதில் வர்றாரு. க்ரௌச் அப்படின்னா குனிந்து கொண்டு வருது, க்ரௌச்சிங். அண்ட் ஆல்சோ ஃபெல் அஸ்லீப், உள்ளே வந்து அவரும் என்ன பண்ணுறாரு, இருக்கிற டயர்டில் அவரும் சீக்கிரமாகவே தூங்கிடுறார். ஸோ சவுண்ட்லி தட் ஹீ ஸ்லெப்ட் ஆல் த்ரூ ஷார்ட் சம்மர் நைட். அது வந்து சம்மர் டைம் ஏற்கனவே பார்த்தோம், சூரியன் மறந்தோடனே அந்த இடம் வந்து குளிர்மையாக மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஷார்ட் சம்மர் நைட், சரியா? அந்த டைமில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவர் இருக்க டயர்டுக்கு வேகமாக தூங்கி விடுகிறார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். When he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. When he woke in the morning, காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுறாரு, இட் வாஸ் லாங் பிஃபோர் ஹி குட் ரிமெம்பர் வேர் ஹி வாஸ், அவர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நினைத்து பார்க்காரு. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு மனிதன் பார்த்துருக்கானே, இது யார், த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன். ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்நியமானவர், நமக்கு வந்து யாருன்னே தெரியாதவங்க. ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லையிங் ஆன் த பெட், அவர் வந்து அதாவது படுக்கையில் பண்ணியிருக்கார், படுத்திருக்கார். அண்ட் கேசிங் இன்டென்ட்லி, அவரே உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். வித் ஷைனிங் ஐஸ், ஒளிரக்கூடிய கண்களால் அந்த காயப்பட்ட மனிதரை இவர் என்ன பண்ணுறார், கிங் வந்து உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நெக்ஸ்ட் பேஜ். Forgive me, said the bearded man in a weak voice, when he saw that the king was awake and was looking at him. Forgive me, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், said the bearded man in a weak voice. ரொம்ப மெலிதான குரலில் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ட்டு அந்த காயப்பட்ட பியர்டு மேன் 35 அவர் சொல்கிறார். when he saw that the king was awake and was looking at him. எப்போ அப்படின்னா கிங் எப்போ முழித்து தன்னை பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா என்ன மன்னித்து விடுங்கள், forgive me அப்படின்னு the bearded man asked the king. I do not know you and have nothing to forgive you for, said the king. I do not know you, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. and have nothing to forgive you for, உனக்காக நான் மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு the king asked, the king சொல்கிறார். You do not know me, but I know you. I am that enemy of yours who swore to revenge himself on you, because you executed his brother and seized his property. I knew you had done alone to see the hermit, and I resolved to kill you on your way back. But the day passed and you did not return. So I came out from my ambush to find you and came upon your bodyguard. And they recognized me and wounded me. I escaped from them, but should have bled to death have had you not dressed my wound. I wish to kill you, and you have saved my life. Now, if I live and if you wish it,
I will serve you as your most faithful slave and will bid my sons do the same. Forgive me. யூ do நாட் know மீ பட் ஐ know யூ. உங்களுக்கு என்னே தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லா தெரியும். அண்ட் that enemy of yours who swore to revenge himself on you because you executed his brother and seized his property. நான் யார் அப்படின்னா, அண்ட் தட் enemy of yours, உங்களுடைய எனிமி எதிரி, who swore to revenge himself on you. ரிவெஞ்ச் அப்படிங்கிறது பழி வாங்குது. who swore, அவர் வந்து சத்தியம் செய்துள்ளார், உங்களை பழி வாங்க வேண்டும் என்று சத்தியம் செய்துள்ளார். because you executed his brother and seized his property. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய சகோதரரை வந்து எக்ஸிக்யூட்டட், தண்டனை கொடுத்துட்டீர்கள், மரண தண்டனை கொடுத்து விட்டீர்கள். அண்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் எல்லாம் சீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. யாருக்கும் யூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் சீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் இன் glossary you see the meaning for seized, snatched, grabbed, held of suddenly or forcibly. அடுத்தவங்க சொத்துக்களை வந்து கைப்பற்றி கொள்ளுதல், அபகரித்தல், ஸ்நாச் கைப்பற்றுதல். சரியா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிரதரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் கிங் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து தனியாக அந்த ஹெர்மிட்டை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் ஐ ரிசால்வ் டு கில் யூ ஆன் யுவர் வே பேக். நீங்கள் திரும்பி வரும்போது உங்களை கொலை செய்வதற்காக தான் நான் காத்து கொண்டு இருந்தேன். பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். ஆனால் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த டேயே முடிய போது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, திரும்பி வரவில்லை. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்புஸ் டு ஃபைண்ட் யூ. அதனால் நான் என்னுடைய ஆம்புஸ் அப்படிங்கிற மீனிங் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் அட்டாக், ட்ராப், என்ட்ரப்ட், பவுன்ஸ் ஆன். ட்ராப், பதுங்கி இருந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், வெளியே வரக்கிறேன். நான் உங்களை கொலை செய்வதற்காக ஒரு இடத்துல பதுங்கியிருந்தேன், அந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கேம் அவுட் டு ஃபைண்ட் யூ, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அதுலேருந்து வெளியே வர்றேன். அண்ட் கேம் அப்பான் யுவர் பாடி கார்ட் அண்ட் தே ரெகக்னைஸ்டு மீ அண்ட் wounded மீ. உங்கள் பாடி கார்ட்ஸை தாண்டி வரும்போது அவங்க வந்து என்ன அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, நான் வந்து கிங்கோட எனிமி அப்படிங்கிறத அடையாளம் கண்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை காயப்படுத்தி விட்டார்கள். ஐ எஸ்கேப்ட் ஃப்ரம் தெம் பட் should have bled to death had you not dressed my wound. அவங்கள்ட்ட வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன். பட் should have bled to death. ஆனால் எனக்கு என்ன பண்ணல, அந்த ரத்த காயம் வந்து நிற்கவே இல்லை, ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அதனால் நான் மரண தருவாய்க்கு போய்விட்டேன். had you not dressed my wound. நீங்கள் மட்டும் என்னோடய காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணலை அப்படின்னா, மருந்து கட்டவில்லை, இந்த காயத்துக்கு துணி கட்டினாங்கல்ல, ஹேண்ட் கர்ச்சீஃப் அண்ட் டவலை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேண்டேஜ் பண்ணிட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் கண்டிப்பாக இறந்துருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹவ் சேவ்டு மை லைஃப். நான் உங்களை எதுக்காக வந்தேன் அப்படின்னா, கொலை செய்வதற்காக வந்தேன். பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னோடய லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கீங்க. நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட் ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ். இப்போ நான் உயிரோடு இருக்கேன், நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்காக ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் ஸ்லேவ், உங்களோட அடிமையாக நான் என்ன பண்ணணும், மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ், மிகவும் நம்பிக்கைக்குள்ளவராக. ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது நம்பிக்கை, மோஸ்ட் அப்படிங்கிறது த சூப்பர்லேட்டிவ், த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல், மிகவும் நம்பிக்கைக்குரிய நபராக நான் உங்களுக்கு ஸ்லேவாக சர்வ் பண்ண நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன். அண்ட் வில் பிட் மை சன்ஸ் டூ த சேம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகன்களையும் இதே மாதிரி உங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நான் பண்ணுறேன். ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு த wounded man, bearded man வந்து கிங்கிட்ட பேசுகிறார். The king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend. And he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. The king was very glad, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, glad அப்படின்னா happy, to have made peace with his enemy so easily. நம்மளோட எனிமியோட இவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், சமாதானம் உண்டு பண்ணிட்டோமே அப்படின்னா அவருக்கு கிங்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அண்ட் டு ஹாவ் கெயின்ட் ஹிம் ஃபார் எ ஃப்ரெண்ட், அவரை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டார். அண்ட் ஹி நாட் ஒன்லி ஃபர்கேவ் ஹிம் பட் செட் ஹி வுட் சென்ட் ஹிஸ் சர்வன்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபிசிஷியன் டு அட்டெண்ட் ஹிம்.
மன்னித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய வேலைக்காரர்களை அனுப்பி அண்ட் ஹிஸ் ஓன் ஃபிசிஷியன் டு அட்டெண்ட் ஹிம், தன்னுடைய மருத்துவரையே அவருக்கு அனுப்பி வைத்தியம் பார்க்கறதுக்காக அனுப்புகிறார். அண்ட் ப்ராமிஸ் டு ரிஸ்டோர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா, அந்த சீஸ்டு ப்ராப்பர்ட்டி வந்து நான் திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறேன். Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. The hermit was outside on his knees, sowing seeds in the beds that had been dug the day before. Having taken leave of the wounded man, the wounded man வந்து கிளம்பினோன்னு, the king went out into the porch and looked around for the hermit. The king மறுபடியும் வெளியே வந்து போர்ச்சுக்கு வந்து பார்க்காரு, அந்த ஹெர்மிட் இந்த சாமியார் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. அவர் போகிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரே ஒரு நேரம் அவர்கிட்ட இந்த ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்காக ஹெர்மிட்டை தேடிட்டு வர்றார். The hermit was outside. அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே இருக்கிறார். On his knees sowing seeds in the beds that had been dug the day before. நேற்று குளித்தோன்ன இடத்த இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, சீட்ஸை வந்து விதைத்து கொண்டிருக்கிறார், sowing seeds. The king approached him and said, "For the last time I pray you to answer my questions, wise man." கடைசியாக நான் கேட்க என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. You have already been answered, said the hermit, still crouching on his thin legs and looking up at the king who stood before him. உனக்கு தான் ஆன்சர் ஏற்கனவே கிடைத்து விட்டது, உங்களுக்கு தான் ஆன்சர் ஏற்கனவே கிடைத்து விட்டது அப்படின்னு அந்த ஹெர்மிட் ஆன்சர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, க்ரௌச்சிங் ஆன் ஹிஸ் தின் legs and looking up at the king who stood before him. அவருடைய க்ரௌச்சிங் அப்படிங்கிற தவள் இருந்துச்சுன்னா தவந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய வயதானவர் அப்படின்னு பார்த்தோம், தின் லெக்ஸ் அண்ட் லுக்கிங் அப் த கிங் ஹூ ஸ்டுட் பிஃபோர் கிங். கீழே வந்து மேலே என்ன பண்ணுறாரு, கிங்கை பார்க்க. உங்கள் கொஸ்டினுக்கு தான் ஏற்கனவே ஆன்சர் கிடைத்து விட்டது அப்படிங்கிறார். ஹவு ஆன்சர், வாட் டு யூ மீன் ஆஃப் த கிங்? எப்படி ஆன்சர் கிடைச்சிச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு த கிங் ஆஸ்க்ட். Do you not see, replied the hermit, if you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you and would have repented of nothing stayed with me. So the most important time was when you were digging the beds, and I was the most important man, and to do me good as your most important business. Afterwards, when that man ran to us, the most important time was when you were attending to him. For if you had not bound up his wounds, he would have died without having made peace with you. So he was the most important man, and what you did for him was most important business. Remember then, there is only one time that is important. Now it is the most important time, because it is the only time when we have any power. The most necessary person is the one with whom you are, for no man knows whether he will ever have dealings with anyone else. And the most important affair is to do that person good, because for that purpose alone was man sent into this life. கிங் வந்து கேட்காரு, எப்படி ஆன்சர் கிடச்சிச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு புரியலை, ஆன்சர் கிடைக்கவே இல்லையா, இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. Do you not see, replied the hermit, நீங்கள் அதை கவனிக்கலையா, ஹெர்மிட் வந்து ரிப்ளை பண்ணார். If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, but had gone your way, the man would have attacked you, and you would have repented of not having stayed with me. உங்களுக்கு புரியலையா, இஃப் யூ ஹேட் நாட் பிட்டிட் மை வீக்னஸ், நேற்று என்னுடைய பலவீனத்தை பார்த்து நீங்கள் எனக்கு இறக்கப்படவில்லை, பிட்டினஸ் அப்படின்னா இறக்கப்படவில்லை அப்படின்னா, ஹேட் நாட் டக் தீஸ் பெட்ஸ் ஃபார் மீ, நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, எனக்காக இந்த பெட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஸ்பேடு வச்சு டக் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஹேட் கான் ஆன் யுவர் வே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வழியில் போயிருப்பீங்க. தட் மேன் வுட் ஹாவ் அட்டாக்ட் யூ, நீங்கள் அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த மனிதன், பியர்டு மேன், இந்த wounded man இருக்கோம்னா அவன் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணியிருப்பான்,
அட்டாக் பண்ணிப்பான். அண்ட் யூ வுட் ஹாவ் ரிப்பண்டட் ஆஃப் நாட் ஹேவிங் ஸ்டேட் வித் மீ. அது மாதிரி நீங்கள் என்னிடம் தங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியாது, ரிப்பண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வர் டிகிங் த பெட்ஸ். அதனால் இதில் முக்கியமான டைம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெட்டை வந்து டிக்கிங் பண்ணும்போது. அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். நான் முக்கியமான மனிதர். அந்த கிங் 3 கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட் டைம், ரைட் பர்சன் அண்ட் ரைட் திங்ஸ் டு டூ. 3 கொஸ்டின்ஸ். சரியான நேரம் யார், சரியான நேரம் எப்பொழுது, சரியான மனிதர் யார், யாரை நான் கவனிக்கணும், சரியான நேரத்தில் நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, நான் செய்கிற காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருந்தார். இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஹெர்மிட் வந்து இம்பார்ட்டன்ட் டைம் அப்படிங்கிறது நேற்று நீங்கள் இந்த ஸ்பேட் வச்சு டிக் பண்ண டைம் தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னா. ஸோ த இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அது மாதிரி உங்களோட இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ், முக்கியமான செயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உதவி செய்தது, எனக்கு நன்மை செய்தீங்கள்ல, எனக்காக உதவி பண்ணீங்கள்ல, அதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஆஃப்டர்வர்ட்ஸ் வென் தட் மேன் ரன் டு ஆஸ். அதுக்கப்புறம் அந்த மனிதன், காயப்பட்ட மனிதன் நம்ம நோக்கி வரும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ ஆர் அட்டெண்டிங் டு ஹிம். முக்கியமான டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனை வந்து நீங்கள் அட்டன் பண்ண டைம். அவருக்கு ரத்த காயம் வச்சு இவங்க வந்து ரத்த தண்ணி பாட்டுறதுக்காக பேண்டேஜ் பண்ணுறாங்க அந்த டைம். ஃபார் இஃப் யூ ஹேட் நாட் பவுண்ட் அப் ஹிஸ் wounds he would have died without having made peace with you. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து அவனுக்கு பேண்டேஜ் பண்ணலை அப்படின்னா அந்த மனிதன் கண்டிப்பாக இறந்திருப்பான், அவங்களோட சமாதானம் செய்திருக்க முடியாது. ஸோ ஹி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அதனால் அந்த டைமில் முக்கியமான மனிதர் யார், அந்த wounded மேன். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அந்த நேரத்தில் நீங்கள் அவனுக்கு என்ன காரியங்கள் செஞ்சீங்களோ அதுதான் உங்களுடைய முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி. ரிமெம்பர் தென் there is only one time that is important. நல்ல ஞாபகம் வைத்துக்கோங்க. there is only one time that is most important is now, the present time. இப்போ இந்த டைமில் தான் மிகவும் முக்கியமான நேரம். ஏன்னா கடந்த காலத்தில் நடந்ததை நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. நமக்கு தெரிந்த ஒரே நேரம் ப்ரெசன்ட் டைம், இப்பொழுது இந்த டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். It is the most important time because it is the only time when we have any power. இந்த டைமில் தான் நம்ம எதை செய்கிறதுக்கு நமக்கு பவர் இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு பவர் கிடையாது, எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு பவர் கிடையாது. இந்த ப்ரெசன்ட் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. The most necessary person is the one with whom you are, for no man knows whether he will ever have dealings with anyone else. Most necessary person, நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்களோட வெரி நெசசரி பர்சன். ஏன்னா யாருக்குமே தெரியாது. For no man knows whether he will ever have dealings with anyone else. வேறு யார்ட்டையும் டீலிங் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்கள் முன்னாடி யார் உங்கள்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின், the most important affair is to do that person good, because for that purpose alone was man sent into this life. முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது செய்வது, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வது, அதுதான் இந்த உலகத்தில் முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே, இந்த பிறவி எடுத்தது, இந்த லைஃப் நமக்கு கிடைச்சதே நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யத்தான் அப்படின்னு சொல்லி த ஹெர்மிட் ஆன்சர். 3 கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணியாச்சு. ரைட் டைம் எதுன்னு கேட்டார். ரைட் டைம் அப்படிங்கிறது நவ், இப்போ தான் ரைட் டைம். அண்ட் ரைட் பர்சன் அப்படின்னு யாருன்னு கேட்டார் கொஸ்டின் இருந்துச்சு. அந்த ரைட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு உங்கள் பக்கத்தில் அவங்க முன்னாடி யார் நிற்காங்களோ அவங்க தான் ரைட் பர்சன். அண்ட் த ரைட் பிஸ்னஸ், ரைட் டூயிங், சரியான செயலில் நான் இது செய்யணும் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு டூ குட் ஃபார் அதர்ஸ். யாருக்கு நல்லது செய்ய வேண்டும், ஏன்னா நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி த ஹெர்மிட் ஆன்சர். ஸோ திஸ் கன்க்ளூஸ் த செகண்ட் செக்ஷன் இதோட முடிந்தது. அண்ட் யூ ஹாவ் டு see about the poem. Leo Tolstoy was a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. He is the best known for the novels War and Peace and Anna Karenina. லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் எழுத்தாளர், ஒரு பெரிய எழுத்தாளர் அப்படிங்கலாம், ஒரு மிகப்பெரிய ரஷ்யன் எழுத்தாளர். அவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நாவல் அண்ட் ஆனா கரனினா அப்படிங்கிற 2 நாவல்ஸ் வந்து அவரோட பெஸ்ட் நாவல்ஸ். glossary mourning, sob, cry, unfasten, undo, disconnect, untie, disjoin. mourning அப்படிங்கன்னா முணங்கி கொண்டே வருத்தல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் உண்டு. mourning துக்கமாக அவர் என்ன பண்ணுறாரு, முணங்கி கொண்டே இருக்கிறார். unfasten அப்படிங்கிறது unfasten the cloth, undo, disconnect, untie, disjoin அந்த ஆடைகளை களைதல். revive அப்படிங்கிறது restore to life or consciousness. restore to life அவர் என்ன பண்ணுறாங்க, இறக்க போகிற மனிதரை காப்பாற்றுறாங்களா, அதான் ரிவைவ். க்ரௌச்ட், பெண்ட் ஆர் ஸ்டாப். க்ரௌச் அப்படிங்கிறது பெண்ட் வளைந்து கொண்டு நடத்தல். சரி. த்ரெஸ்கோல்ட், டோர் ஸ்டெப், என்ட்ரன்ஸ் வாசப்படி அல்லது அந்த நுழைவாயில். சீஸ்டு, ஸ்நாச்டு, கிராப்டு, ஹெல்ட் ஆஃப் சடன்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அடுத்தவங்க இடத்தை கைப்பற்றது, சீஸ் பண்ணி. ஆம்புஸ், சர்ப்ரைஸ், அட்டாக், ட்ராப், என்ட்ரா, பவ், சாங். ஆம்புஸ் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் அட்டாக், எதிர்பாராதவங்க அட்டாக் பண்ணுறது. ட்ராப்பில் என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஒளிந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் கால்ட் ஆம்புஸ். அண்ட் டுடேஸ் ஹோம்வொர்க் யூ ஹாவ் டு ரைட் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது சரியா தவறா அப்படிங்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். Here are 4 true or false. The beardman was an enemy of the king. அம்மாவா, உண்மையா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் ட்ரூ, ஆர் இல்லை தவறு அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் ஃபால்ஸ். த கிங் அண்ட் த ஹெர்மிட் ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் த wounded man. The wounded man asked for the king's forgiveness. The king promised to restore the property of the beardman. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா அல்லது தவறா. மேட்ச் த வேர்ட்ஸ் in the A with their meanings in the column B. இதில் 2 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, A and B. அதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ண வேண்டும். ஃபிசிஷியனா பிரிங் பேக், சர்ப்ரைஸ் அட்டாக், மெடிக்கல் பார்ட்டிஸ்னா ரிக்ரெட், ரெஸ்டோர், ரிப்பண்ட், ஆம்புஸ். இந்த 4 வேர்ட்ஸும் எதில் மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து யூ ஹாவ் டு மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். Who came running out of the wood? What happened to him? அந்த காட்டுக்குள்ளேருந்து யார் ஓடி வந்தாங்க, அவருக்கு என்ன நடந்தது? How did the king and the hermit restore the life of a wounded man? அந்த காயப்பட்ட மனிதருக்கு கிங்கும் அந்த ஹெர்மிட்டும் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை எப்படி ரிஸ்டோர் பண்ணாங்க? Why did the king sleep through the night? அந்த கிங் ஏன் நைட்டு அந்த ஹாட்டில் படுத்து தூங்கினார்? What were the changes in the behavior of the wounded man at the end? அந்த wounded manக்கு அவரோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது கொஸ்டின். யூ ஹாவ் டு ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் இன் 2 or 3 சென்டென்ஸ். Answer the following in 100 words. What are the answers to the 3 questions? What is the message of the hermit? அந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்ன, அது மூலமாக அந்த ஹெர்மிட் என்ன மெசேஜ் சொன்னார்? Why did the bearded man ask for the king's forgiveness? What did the king do to show his forgiveness? எதனால் அந்த bearded man வந்து கிங்கோட ஃபர்கிவ்னஸை கேட்டார்? வாட் டிட் த கிங் டு ஷோ ஹிஸ் ஃபர்கிவ்னஸ்? அந்த கிங் அந்த ஒரு ஃபர்கிவ்னஸை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் இருக்குது. யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் சப்மிட் டு யுவர் ரெஸ்பான்சிபிள் இங்கிலீஷ் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.